அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அறிஞர் பிஜே உடைய தஃப்சீர் அடுத்தது தர்ஜுமா இரண்டையும் ஒரு ஆய்வுக்குட்படுத்தி மன்னர் சவுத் பல்கலைக்கழகத்தில் என்ன செஞ்சாங்க, சமர்ப்பிச்சாங்க. இது ஒரு ஆய்வுக்கு பிறகு நடந்த அந்த முனாகஷா, அந்த கலந்துரையாடல்ல அது பற்றி வாத பிரதிவாதங்கள்ல அவர் பற்றி பேசப்பட்ட அந்த தஃப்சீர் பற்றியும் அவர் தர்ஜுமா பற்றி பேசப்பட்ட விஷயங்களை பற்றி நான் எழுதியிருந்தேன். அதை நான் அந்த அந்த தர்ஜுமா தஃப்சீர் சம்பந்தமாக பேசப்படுறதுக்கு முன்பே இது 21ஆம் தேதி பேசப்பட்ட நினைக்கிறேன். அதுக்கு முன்பே நான் என்ன செஞ்சிட்டேன், இவங்களுக்கு யாருக்கு, சவுதி அறிஞர்களுக்கு என்ன, இது ஒரு புதிய தலைப்பு கிடையாது, புதிய விஷயம் கிடையாது. பிஜேல இந்த என்ன மாற்று கருத்துக்கள் எல்லாம் புதுசா இருக்காது அவங்களுக்கு. ஆனா அவர நிறுவல்கள், அவர வாதங்கள் எல்லாம் சரியா கொண்டு போனா அது அவங்களுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடந்திருக்குது. சரியா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பிறகு சொல்றேன். முதலாவது, நான் எழுதினதுக்கு பிறகு அந்த இதை பார்த்து போட்டு இவங்களுக்கு பொறுக்குது இல்லை. அந்த ஒரு மணித்தியால வீடியோல பேசப்படுற விஷயம், பிஜே இதை பத்தி பேசப்படுற விஷயத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது. என்னடா, நாம அங்க மோத்தசிலான்னு சொல்லி தர்றோம், அவர் மோத்தசிலான்னு சொல்லல, அவரை அறிஞர்னு சொல்லிட்டான். முசக்கஃப்ங்கிற வார்த்தை சும்மா சர்வசாதாரண பயன்படுத்துறான்னு சொல்லிக்காரு. இது இவர் என்ன செஞ்சுக்காருண்டாக்கா, அந்த சொல்லுவாங்க பழமொழி, மொட்டைத்தான் குட்டையில் போய் விழுந்தானான்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி போய் தலைப்பை பார்க்கல இவர். அதாவது பிஜேல தஃப்சீர் சம்பந்தமா எழுதுன தலைப்பை பார்க்காம அது தஃப்சீர்னு அவங்க சொல்லலையா. என்ன ஒரு குரோதம், என்ன ஒரு பொய், என்ன ஒரு மனிதனப்பா இவங்கெல்லாம். இவங்கிட்ட உள்ளம் சரியில்லை, இவங்களோட நடத்தைகள் சரியில்லைங்கிறது தான் இவங்க இப்படியெல்லாம் பேச வைக்கிறதுக்கான காரணம். முரண்பாட்டுக்கு பாருங்க, அந்த தஃப்சீர் அந்த தலைப்பு அவங்க ஒரு அடிப்படை தெரியாத ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு தலைப்பை ஏற்றுக்கொள்றாக்கா, அந்த போர்டு யூனிவர்சிட்டியில அந்த போர்டு ஒன்று இருக்குது. சரியா, ஒரு தலைப்பை ஏற்றுக்கொள்றதா இல்லையான்னு சொல்றதுக்கு அந்த சூப்பர்வைசர் அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் அதை என்ன செய்யணும், அந்த யூனிவர்சிட்டி போர்டுல அதை சமர்ப்பிச்சு அதுக்கு ஒப்புதல் எடுக்கணும். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சரியா, சில இடங்கள்ல எல்லா அந்த நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிகள்ல இருந்தும் ஒப்புதல் எடுக்கணும். அது அந்த ரிசர்ச் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு பல பல இதெல்லாம் இருக்குது. ஆனா இது ஒரு நாட்டில் உள்ள ஒரு அறிஞரை பத்தி செய்யப்படுறதுங்கிறதால பெருசா அது என்ன செய்யாது, இதான் முதலாவது ரிசர்ச்ங்கிறதால அது பெருசா பார்க்கப்படாது. ஆனாலும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஒரு தலைப்புக்கு அது கூட தெரியாமத்தான் இந்த இதுல அந்த வீடியோல பேசுற அந்த நீண்டமா தாடி வச்சிட்டு இருக்காருல்ல ஒருத்தர், அவர் பேசுறாரு விஷயம் விளங்காம, தலைப்புண்டா என்னன்னு விளங்காம தஃப்சீர் அவங்க சொல்லலையா. அந்த அவங்க தஃப்சீர்னு சொல்றது 20 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல 5 செகண்ட்ல, அதே மாதிரி 27 செகண்ட்ல நிமிஷத்துல 27 நிமிஷத்துல 30, இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துலயும் திரும்ப திரும்ப தஃப்சீர் தான் சொல்றாங்க. இது தவிர இந்த ஆய்வோட தலைப்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கல்ல, நான் சொன்னேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் ஒரு தலைப்பை. அப்ப அது தஃப்சீர் இல்லன்னு சொன்னா தலைப்பே எப்படி இருக்காது பாருங்க. தலைப்பை பாருங்க, சொல்றேன். தர்ஜுமத்து மஆனில் குர்ஆனில் கரீம் வ தஃப்சீருஹு பில் லுகா தமிலியா லிஷேக் ஸைனுல் ஆபிதீன் திராஸா நக்தியா. பாருங்க, தலைப்பு தான் தலைப்பு. என்ன, பிஜே உடைய என்ன தர்ஜுமாவும், சரியா, அதற்கு அந்த குர்ஆனுக்கு அவர் கொடுத்த தர்ஜுமாவும் குர்ஆனுக்கு அவர் கொடுத்த விளக்கமும், சரியா, தமிழ்ல அவர் கொடுத்த விளக்கமும் தஃப்சீர் விளக்கம். தஃப்சீர் தான் போட்டுக்க, தஃப்சீருஹு அவருடைய தஃப்சீர், அல்லது குர்ஆனுக்கு கொடுத்த தஃப்சீர், சரியா. தஃப்சீர் குர்ஆனுடைய தஃப்சீர். அப்ப குர்ஆனுக்கு தஃப்சீர்னா தலைப்பே போட்டிருக்குது. தஃப்சீரை என்ன செய்யறாங்க, விமர்சனத்துக்கு விமர்சன ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. தலைப்பை ஏற்றுக்கொண்டா தஃப்சீர் இல்லைன்னு அவங்க தஃப்சீர்னு சொல்லலையா, தலைப்பை ஏற்றுக்கொண்டாச்சு தஃப்சீர் விளங்கா. தஃப்சீர்ல உள்ள அதுக்குள்ள உள்ள என்ன ஆய்வு, அதுல என்ன நன்மைகள் என்ன, அதுல முரண்பாடு என்ன, அதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்களை பத்தி ஆய்வு. கடைசியில முடிவு என்ன, அதுல நன்மையான விஷயங்கள் எடுத்து பிரிண்ட் பண்றேன். நன்மையான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுங்கிறத முடிவெடுத்திருக்காங்க. உலகச்சா, அப்ப அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்குவாங்க நம்ம சொன்னோமா எங்கேயாவது? நம்மளோட முரண்படுறவங்க கூட எந்த அளவுக்கு அழகா நடந்து கொண்டிருக்கான். இலங்கையில் உள்ள இந்த நீண்ட தாடி வச்ச கூடாரங்கள் என்ன செய்யல, அப்படி அணுகல. இத அவங்கள்ட்ட ஆய்வு இல்லையே. இப்ப ஆய்வாளர்கள்ட்ட ஒழுங்கா கொண்டு போகவும் இல்லை இவர். அது நான் பின்னுக்கு சொல்லுவேன் எல்லாத்தையும்.
இவர பிஜேடி கருத்துக்களை ஒழுங்கா கொண்டு போயிருந்து அந்த துக்தூர் ஃபஹதுங்கிற துக்தூரே சொல்றாரு, கலாநிதி பேராசிரியர். நீ வந்து பிஜே உடைய கருத்துக்களை நீ என்ன செய்யல, தெளிவா அவர் என்ன சொன்னார்னு கொண்டு வரல. அப்ப கொண்டு வராமலே சில விஷயங்கள் அவங்க ஒன்று ரெண்டு விஷயங்களை கொண்டு போனதுக்கே இவ்வளவு பாராட்டுன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமான அவர தப்சீரையும் அவர கூற்றுக்களையும் தெளிவான முறையில கொண்டு கொடுத்தா என்ன நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்கள்ட்ட உள்ளத்துல அந்த அந்த அவர் செஞ்ச ஆய்வு, அவர் தப்லீக் சிந்தனையில உள்ளவர் சொல்லி போட்டு அங்க உள்ளவங்க சொல்றாங்க, அந்த ஜாமியால படிக்கக்கூடியவங்களே தப்லீக் பின்னணியில இருந்துகிட்டு தான் பிஜே எதிர்க்கிறதுக்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டிருக்காரு. இவங்க எல்லாம் ஒரு கூட்டம் தானே, 72 கூட்டம் தானே. அப்ப அதனால அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்க. சரியா, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், பிஜே எதிர்க்கணும். அதுக்கு பிறகு பாருங்க, அப்ப தலைப்பு, அப்ப மொட்டைச்சாத்தா குட்டையில உளுந்தாண்ட மாதிரி உளுந்து தலைப்பை பார்க்காம தலைப்பை ஏற்றுக்கொண்டாச்சு. அந்த யூனிவர்சிட்டி ஏற்றுக்கொடுத்து, ஒரு தலைப்பை ஏற்றுக்கொள்ளுறது ஒரு யூனிவர்சிட்டி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தலைப்பை நாங்க ஏற்றுக்கொள்றோமா இல்லையா, சில பேருக்கு மறுத்துட்டுருவாங்க. சில தலைப்பை இது தலைப்பே கிடையாது, வார்த்தையை மாத்திடுவாங்க, இந்த வார்த்தையை மாத்துண்டு, இது தர்ஜுமாவும் கிடையாது, சரி தஃசீரும் கிடையாது அப்படின்னு சொல்ல வருவாங்க. சரி, அதை ஆய்வு பண்ணி முடிஞ்சுக்க பிறகு என்ன செஞ்சுக்கிறோம், பேரை மாற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு செய்யல அவங்க. அதுதான் அடிக்கடி அவங்க தஃசீர் குர்ஆன் அதுவும் பாராட்ட அப்படியே சொல்றாங்க. அவர் குர்ஆனை கொண்டு தஃசீர் கொடுத்து என்ன சொல்றாங்க அதுல, குர்ஆனுக்கு அவரு யாரு, அந்த ஷஹரின்னு சொல்றாங்க. அவர் அந்த கலாநிதி வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து அப்துல் ரஹ்மான் ஃபஹத் பின் அப்துல் ரஹ்மான் வந்து இப்ப நான் சொல்றவர். சரியா, மற்றவர் யாரு, அப்துல் ரஹ்மான் ஷஹரிங்கிறவர். அவர் வந்து சொல்றாரு, அவர் பிஜே வந்து குர்ஆனை கொண்டு தஃசீர் கொடுத்ததும், குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு தஃசீர் கொடுத்து தஃசீர் சொல்றாரு. இவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, எத்தனை இடத்துல அவங்க தஃசீர் சொல்றாங்க, பிஜே தஃசீரை பாராட்டுறாங்க, தஃசீர்னு சொல்ல இல்லையா. என்ன அப்பட்டமான பொய். அரபு தெரியாதவங்க கூட அவர் தஃசீர் வார்த்தையை பயன்படுத்துற தெரியுமே. ஒன்று ரெண்டு இடத்துல வாங்கிக்காங்க, மறுக்கவே இல்லை அவங்க ஒரு இடத்துலயும். தஃசீர் இல்லைன்னு எங்கேயும் மறுக்கல. அந்த ஒட்டுமொத்த குர்ஆனுக்கு அவர் கொடுத்த தஃசீர் இல்லைன்னு மறுக்கல, தலைப்பையும் ஏத்துக்கொண்டாங்க. உள்ளுக்குள்ள அவர் கொடுத்து பாராட்டு இருக்கிறாங்க. தஃசீருக்கு வந்து குர்ஆனை கொண்டு தஃசீர் பண்றது அவரு பாராட்டக்கூடிய விஷயம், குர்ஆனுக்கு ஹதீஸை கொண்டு பாராட்டுற விஷயம். அவங்க மறுக்கிற விஷயம் தான் அங்க மறுத்துட்டீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா. நடக்குதா, அவருக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு சரியான முறையில பிஜே கருத்தை ஒழுங்கா கொடுக்கலன்னு அந்த யாரு ஃபஹத் பின் அப்துல் ரஹ்மான் அர்-ரூமிங்கிற அந்த பேராசிரியர் வந்து தெளிவா சொல்றாரு. பாருங்க, அவர் வந்து அப்ப தலைப்பு விஷயத்துல மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்த மாதிரியா தான் இருக்குது. இவர தலைப்பை பார்க்கல, முதலாவது தலைப்பை ஏற்றுக்கொள்ள ஒரு யூனிவர்சிட்டியை பத்தி எந்த அறிவும் இல்லை தானே உங்களுக்கு. அப்ப யூனிவர்சிட்டியை பத்தி எந்த பின்னணி இல்லாம இருக்கிறது காரணமாக ஒரு தலைப்பு வந்து சும்மா ஏற்றுக்கொள்வாங்களா, ஏற்றுக்கொண்ட பிறகு மாற்றி சொல்லுவாங்க. சில நேரத்துல சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, தலைப்பை ஏற்றுக்கொண்டுருவாங்க, பிறகு அதுல ஆய்வுகள்லாம் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு அதுல மாற்றம் கொண்டுருவாங்க. அதை கூட செய்யல, தஃசீர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இல்லை அவங்க. இஸ்திம்பாதாத், அதாவது பிஜே வந்து இஸ்திம்பாதாத் நிறைய செய்யறாரு ஆய்வு. எதுல செஞ்சாரு, இஸ்திம்பாதாத்துகள் வந்து செய்யறதான் தஃசீர்னு சொல்றது. தஃசீர் செய்யறா சொல்லுவாங்க. அதாவது குர்ஆன்ல அறிஞர்கள் தஃசீர் செஞ்சாங்கடா சொல்லுவாங்க. தஃசீர் செஞ்சு தஃசீர் கொண்டு, அதாவது குர்ஆனை ஆய்வு செய்யறதுக்கு வந்து தஃசீர் செய்யறாங்கடா அர்த்தமா. ஆய்வு செஞ்சு முடிவுக்கு பேர் தான் தஃசீர். அப்ப இஸ்திம்பாதாத் மினல் குர்ஆன் மினல் ஆயாத்துல் குர்ஆனியான்னு சொல்றாரு அவரு. குர்ஆனில இருந்து அவர் எடுத்த அந்த நுட்பமான ஆய்வு வந்து என்ன செஞ்சுக்குது, இதுக்கு முன்னுக்கு யாரும் செய்யாத அளவுக்கு அழகா செஞ்சிருக்காரு நுட்பமா அப்படின்னு சொல்றாரு யாரு, அப்துல் ரஹ்மான் ஷஹரிங்கிறவர் பேராசிரியர். அப்ப இதெல்லாம் அப்படியே மறைச்சு இதை தத்லீஸ் பண்றது, மறைக்கிறது, தணிக்கை செய்யறது, மோசடி செய்யறது நேரடியா இருக்குது. அப்ப இவங்க என்ன அவர் பெரிய முசக்கப்னு சொல்றான், சாதாரண முசக்கப்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க சாதாரண சொல்றாங்க ஷேக் ஆலிம் சொல்லுவாங்க, முசக்கப்னு சொல்றா ஒரு டொப்பது. முசக்கஃபின்னு சொல்றதுங்கிற வார்த்தை அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது நல்லா பாராட்டி சொல்றதுக்காக வேண்டி சொல்ற வார்த்தை தான் அது. சரியா, அடுத்து பிஜே பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன்னா, இது இவர் கொண்டு போன ஒன்று ரெண்டு வச்சுதான் இவ்வளவு ஒன்று ரெண்டு கொண்டு போய் அதை பார்த்து தான் சரியா எல்லாத்தையும் தகவலை கொண்டு போயிருந்து கதை வேறன்னு தான் நான் சொல்லுவேன். எதுவோ அது முக்கியம், அவங்க கொண்டு போன கொஞ்சத்திலேயே இவ்வளவு இதுன்னு சொன்னா பாருங்களேன். அப்ப அதுல வந்து அவர் சொல்றாரு பாருங்க, 20வது நிமிஷத்துல 50வது செகண்ட்ஸ்ல வரதபி தஃசீரிஹி அப்படின்னு சொல்றாரு. அவர் தஃசீர்ல எப்படி வருது அப்படின்னு தஃசீர்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. சரியா, அடுத்தது ரசூலுக்கும் நபிக்கு வித்தியாசப்படுத்துற விஷயத்திலையும் அவர் தஃசீர் வார்த்தையை பயன்படுத்துறாரு. தஃசீர் நீ அதை தஃசீருக்குள்ள கொண்டு வராத,
அதை சொல்றாரு பாத்தீங்களா, தப்சீருக்குள்ள நீ கொண்டு வராத, நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் பிஜே சொல்றத வந்து நீ தப்சீர் விளக்கத்துக்குள்ள கொண்டு வராத, அக்கீதா சம்பந்தப்பட்டது சொல்றாரு. அப்ப என்ன சொல்ல வரான்னு தெரியுமா, அவரு தெளிவா இருக்காரு. அவர் தப்சீர் தான் செஞ்சுக்காரு, இந்த விஷயத்தை தப்சீருக்குள்ள கொண்டு வராதுன்னு சொல்றாரு. பாத்தீங்களா என்ன அழகான வாதம் அவர. இது அக்கீதா சார்ந்த விஷயம். அப்ப நீ அதை முனாக்காஷா பண்ணுங்க, அதை நீ என்ன செய்யக்கூடாது, அது அங்க நீங்க பேசுற விஷயம் இல்ல. நாம அங்க நீங்க பேசுற விஷயம் எது, தப்சீர் சம்பந்தப்பட்டது, அக்கீதா சம்பந்தப்பட்டது இல்ல. தெளிவா அவர் பேசிக்காரு. இப்படி அதுக்கப்புறம் கேட்கிறாரு அவர் பாருங்க, அந்த 20 நிமிஷம் 52வது 50 செகண்ட்ஸ்ல அதுக்குள்ள வரும் எல்லாம். பிஜே வந்து நீ வந்து மோத்தசிலான்னு சொல்றியா, அல்லது ஒரு சில விஷயங்கள்ல வந்து மோத்தசிலாவுக்கு ஒத்து போகுது அவர கருத்து, அப்படி சொல்றியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. விளங்குதா? அதாவது பேராசிரியர் ஃபஹத் பின் அப்துல் ரஹ்மான் ரூமி கேட்கிறாரு, விளங்குச்சா, நீ அப்படியா சொல்ல வராண்டு. அதுக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு அந்த மாணவர், இல்ல அவர் சில விஷயங்கள ஒத்து போறாரு, அந்த சூனியத்தை மறுக்கிறது, கராமாத்துகள் யாருக்கு மனிதர்களுக்கு கராமத்து இருக்கும், அவுலியாக்களுக்கு கராமத்து இருக்கும்னு சொல்லி சொல்ற கருத்தை மறுக்கிறாங்க பிஜே. இவங்க கராமாத்துகளை நம்புறாங்க மனுஷனுக்கு. அப்ப அது சலபி கொள்கை உள்ளவங்களுக்கு அதை மறுத்தாக்க அவங்க என்ன செய்வாங்க, ஓ நம்ம கொள்கைக்கு மாத்தமானவர்னு சொல்லுவாங்க தானே. சரி, அது இருக்கிற ஒரு பக்கம். ஆனா அதை என்ன செய்யல, அது அங்க பெரிய பாரசூரமா அவரும் காட்டிக்கொள்ள இல்லை. இதெல்லாம் வச்சு நீ ஒருத்தரை வந்து ஒருத்தர மன்ஹஜை பத்தி பேசண்டா. அதாவது ஒரு மனிதருக்கு நீ மோத்தசிலாண்ட கொடுக்கணும், அவரு ஒட்டுமொத்த மோத்தசிலாண்ட கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதான் அவர் கருத்து. அது பின்னால சொல்லுவார் பாரு, நாங்க சொல்றோம் ஒண்ணுன்னா. சரியா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா, அந்த மாணவர் என்ன செஞ்சாருன்னா, பிஜே வந்து ஆய்வுல இருக்குல்ல, அவர் வந்து வியாபாரத்தில் இருந்தாரு, திடீர்னு வந்தாரு, திடீர்னு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கு அவங்களே பதில் கொடுப்பாங்க, அதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க, நீ அப்படி சொல்லாத. அவருக்கு ஒரு வாசிப்பு ஒண்ணு இருந்தது, அவருக்கு தேடல் இருந்தது, தேடல் உள்ள மனுஷன் அவரு, விளங்குச்சா, அப்படின்ட்டு அவருக்கே மறுப்பு கொடுத்திருக்காங்க. நீ அவரை வாசிக்காத மனுஷன் சொல்லாது, வாசிப்பு இல்லாம அவரு இந்த தப்சீர் எழுதிக்காரு, தர்ஜுமா கொடுத்திருக்காருன்னு சொல்லாத. ஏண்டா, அதாவது இவங்க மன்னர் எது சவுதியால வெளியிட்டு அந்த தர்ஜுமாவுக்கு ஒரு இடமே இல்லைன்னு சொல்றாரு இந்த மாணவர். ஒரு இடமே இல்லை, யாரும் வாசிக்க கிடையாது, அது தூக்கி வீசி விட்டுரும், தூக்கி எடுத்துடணும் சூக்குல. அதாவது இலங்கையிலையும் இந்தியாலையும் அது வீக்க கூடாது, அதை எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு இந்த மாணவர். அவரே சொல்லி போட்டு பிஜே தர்ஜுமாவை தான் எல்லாரும் வாசிக்கிறாங்க, லேசான உஸ்லூப்ல லேசான முறையில் எழுதப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி போட்டு. எனவே சவுதியால வெளியிடப்பட்ட அந்த தர்ஜுமா வாசிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதுக்கே அவங்க யோசிப்போம், என்னடா அந்த அளவுக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்காராங்க அப்படின்னாக்கா ஒண்ணும் தெரியாம பிடிக்கின்ற அர்த்தத்தை எடுப்பாங்களா அவங்க. அதே விலை ஆட்டோமேட்டிக்கா விலை இவர் வந்து என்ன செய்யாது, குர்ஆனுக்கு ஃபுல்லா தர்ஜுமா ஒரு அரசாங்கம் செஞ்ச வேலையை தனி மனிதன் செஞ்சுக்காரு, அதே போதும். என்னடா இது, ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கம் செய்யற வேலையை இவர் தனியா செஞ்சு என்ன செஞ்சுக்காரு, அதுக்கு போட்டி போட்டு இதுக்கு இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டு யாருமே வாசிக்கலன்னு சொல்றாரு இந்த மாணவர். அவர் அதை சொல்றாரு, இந்த மாணவர் யாரும் வாசிக்க கிடையாது, அதை எடுத்துருங்க. அதுக்கு ஆச்சரியப்படுறாங்க அவங்க, என்னடாப்பா நீ சவுதியால வெளியிட்ட தர்ஜுமா எடுக்க சொல்றீங்க, அது யாரும் வாசிக்க மாட்டான்னு சொல்றியே அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க அவங்க. சரியா? அப்ப பிஜேக்கு யாரு அல்பானிக்கு வந்து மாட்டுக்கருத்துல உள்ளவங்க என்ன பரப்பு கொடுத்தாங்கடா, அவர் வந்து இந்த ஓட்சி செய்யறது, அவர் அல்பானிய தொழில் வந்து ஓட்சி திருத்துறது, கடிகாரம் திருத்துற வேலை. அதை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா, இந்த அவருக்கு மறுப்பு கொடுத்த சலபிகள்ல சில பேர் தான், இந்த சலபி கொள்கையில இருந்து அதெல்லாம் வரும். இது சலபில சில பேர் மறுப்பு கொடுத்திருந்தாங்க, அவருக்கு மறுப்பு கொடுக்கக்கூடிய எல்லாருமே அவர் ஆய்வு செய்யல. அவர் வந்து ஒரு சூஃபியல் தான், அவர் வந்து ஒரு கடிகாரம் திருத்துறவரு, அவருக்கு எப்படி இதெல்லாம் ஆய்வு செய்ய தெரியும் அப்படின்னு தான் அவங்க பதில் கொடுத்தாங்க. அதே மாதிரி பிஜே என்ன உங்களை மாதிரி சவுதி காசுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் தொழில அவர் பார்க்கத்தானே வேணும். அப்ப அவர் தொழில் செஞ்சா போல ரசூல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கணும். என்ன காபீர்கள் சொன்னாங்கல்ல ரசூல்ல பார்த்து, இதான் கதை. அதுல கடைசியில் அங்க போய் முடியுது எல்லாம். அப்ப இது அடுத்த கிளிப்ல போற மத்தத